செம்மணி மனித புதைகுழி ஏற்படுத்தியிருக்கிற வழியையும் வேதனையையும் வரலாற்று சான்றாக முன்வைத்து சர்வதேச சமூகமும் நீதிமன்றமும் இதில் தலையிட்டு தமிழர்களுக்கு நீதி பெற வேண்டும் என்கிற நோக்கில் இந்த சிக்கலை செம்மணி மனித புதைகுழியை முன்வைத்து அகலப்படுத்திக் கொள்ள வேண்டும், ஆழப்படுத்திக் கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் ஒரு சரியான புரிதலோடு ஒரே நேர்கோட்டில் நாம் இணைந்து நிற்க வேண்டும் என்பதற்காக முன்னெடுக்கப்பட்டிருக்கிற இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிற எனது குருதி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், 1996 கிருசாந்தியினுடைய படுகொலை குறித்து நாம் எல்லோருக்கும் தெரியும். கிருசாந்தி என்கிற அந்த பெண் சுண்டிக்குழி மகளிர் பாடசாலையில் இருந்து படித்துவிட்டு வந்த நேரத்தில் அன்றைக்கு நம்முடைய ஈழ மண் என்ன நிலையில் இருந்தது என்று பார்த்தால், யாழ்ப்பாணத்தின் ஒரு பகுதியை இலங்கை இனவரி அரசு கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது. நம்முடைய பிள்ளை கிருசாந்தி பாடசாலையில் இருந்து வந்தபோது சோதனை என்கிற பெயரில் அந்த பிள்ளையை பிடித்து சோதித்து ஒரு கூட்டு பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தி படுகொலை செய்திருக்கிறார்கள் இந்த வேட்டை வெறி நாய்கள், சிங்கள காடையர்கள். தன்னுடைய மகள் பாடசாலையிலிருந்து திரும்பி வரவில்லையே என்று அவளை தேடி சென்ற அந்த கிருசாந்தியினுடைய தமையன், அவளுடைய தாயார், இந்த பக்கத்து வீட்டு உறவினர் எல்லோரும் தேடி சென்ற போது அவர்களையும் படுகொலை செய்திருக்கிறார்கள். இந்த சிக்கல் பெரிய சிக்கலாகி அன்றைக்கு நம்முடைய தேசிய தலைவர் அவர்கள் இதற்கு சர்வதேச விசாரணை வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையும் அன்றைக்கு முன்வைத்தார்கள். அந்த அடிப்படையில் இது விசாரணைக்கு சென்ற போது அன்றைக்கு அந்த இடத்திலே பணியில் இருந்த அந்த இராணுவ கொடூரர்களை எல்லாம் அழைத்து விசாரித்த போது ஒரு இராணுவ வீரன் சோமரத்ன ராஜபக்ஷ அவன் பேரு, அவன் சொன்னான், நான் யாரையும் கொலை செய்யவில்லை, அவர்கள்தான் கொலை செய்தார்கள் என்று பல பேரை இராணுவ வீரர்களை அவன் காட்டி கொடுத்தான். அவன் சொல்ற ஒரு சம்பவம் என்ன ஒரு கொடூரமா இருக்குன்னா, நான் ஒரு இராணுவ வீரன், எனக்கு மேல உயர் அதிகாரிகள் இருக்காங்க, என்னுடைய உயர் அதிகாரி என்னை அழைத்தார், அழைத்து ஒரு கோடாலியை எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னாரு. நான் ஒரு கோடாலியை எடுத்துட்டு போய் அவரிடம் கொடுத்தேன். அவர் அந்த வா என்று அழைத்து கொண்டு அந்த கோடாலியோடு ஒரு இடத்துக்கு செல்றாரு. அங்க 2 பேரு நிற்கிறார்கள். நிர்வாணமாக ஒரு பெண்ணும் நிர்வாணமாக ஒரு ஆணும் நிக்க வைக்கப்பட்டிருக்க. அது கணவன் மனைவி, தமிழனும் தமிழச்சி. இதையெல்லாம் படிக்கும் போதே நம்மளால அதை தாங்கிக்க முடியல. கணவனை கட்டி வைத்து அவன் கணவனுக்கு முன்னாடியே அவன் மனைவியை பலாத்காரம் செய்து, அதோடு அந்த சிங்கள காடையனுக்கு, அந்த சிங்கள இன வெறியனுக்கு ஆத்திரம் தீராமல் முதலில் அந்த பெண்ணை அந்த கோடாலியால் வெட்டி அடித்து கொலை செய்திருக்கிறான். கணவன் துடியா துடிச்சிருக்கான், கதறி அழுதுருக்கான். ஆனால் திரும்பி வந்து அந்த பெண் குத்துயிரும் குலையுருமாக ரத்த வெள்ளத்தில் மிதந்த போது கணவனையும் அந்த கோடாலியால் வெட்டி அந்த இராணுவ அதிகாரி கொலை செய்திருக்கிறான். இதை இந்த சோமரத்ன ராஜபக்ஷ நீதிமன்றத்திலே அவன் சொல்லியிருக்கான். ஐயா, நாங்க இந்த 3-4 பேரை மட்டும் கொல்லல, நாங்கள் கடந்த காலங்களில் கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்டவர்களை கொன்று நாங்கள் புதைத்திருக்கிறோம் அப்படின்னு அவன் வாக்குமூலம் அவன் கொடுத்திருக்கிறான். அதன் பிறகு அந்த செம்மணி அடையாளப்படுத்தப்பட்டு அரசு இராணுவ நடவடிக்கைகளை எடுத்து அப்படியே அதை மூடி மறைச்சாங்க. ஆனால் இன்றைக்கு அந்த செம்மணிக்கு அருகே இருக்கிற சிந்து பாத்தியில் இன்றைக்கு உலகமே நடுநடுங்குகிற வகையில் புதைகுழிகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. கேட்கும் போதே நெஞ்சம் பதட்டம் அடையுது. ஒரு பள்ளிக்கு சென்ற பையன், அந்த பள்ளிக்கூட பாடசாலை புத்தகங்கள் வைத்திருக்கிற பையோடு கொலை செய்து புதைத்திருக்கிறார். என்ன பாவம் செஞ்சான்? ஒரு தாய் தன்னுடைய குழந்தைய இறுக கட்டி பிடிச்சுக்கிட்டு செத்து போயிருக்கிறார். நல்லா யோசித்து பாருங்கள் உறவுகளை. சர்வதேச சமூகம் வேடிக்கை பார்த்தது. தமிழர்களை கொன்று குவித்ததை சர்வதேச சமூகம் வேடிக்கை பார்த்தது. ஒரு தாய் தன் பிள்ளையை கட்டி பிடித்து கட்டி அணைத்து இறந்திருக்கிறாள் என்று சொன்னால், அந்த குழந்தை கொல்லப்பட்ட பிறகு அதுல கையை பிடிச்சி இப்படி கட்டி பிடிச்சு வைக்கல, அது இறுக கட்டி அணைத்திருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா,
அந்த தாயும் அந்த குழந்தையும் உயிரோடு புதைக்கப்பட்டிருக்கிறார். இந்த கொடூரங்கள் எல்லாம் நமக்கு நடந்திருக்கிறது என்று சொன்னால், இதையெல்லாம் சர்வதேச சமூகத்தினுடைய பார்வையில ஐநா மன்றம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் போதே தமிழ் சமூகம் கொன்று குவிக்கப்பட்டிருக்கிறது. நான் 2019 10 ஆண்டுகள் இனப்படுகொலை நடந்து 10 ஆண்டுகள் கழித்து அந்த ஈழ நிலப்பரப்புக்கு நான் சென்றிருந்த போது, கிளிநொச்சியில காணாமல் ஆக்கப்பட்டவர்களினுடைய உறவினர்கள் தொடர்ந்து 1112வது நாள் போராட்டம் நடத்தி கொண்டிருந்தார்கள். அவர்களை நான் காண சென்ற போது எவ்வளவு பெரிய நம்பிக்கை வச்சிருந்தாங்க தெரியுமா? அவங்க எல்லாம் விசாரணைக்கென்று அழைத்து செல்லப்பட்ட ஆயிரக்கணக்கான நம்முடைய குருதி உறவுகள் உயிரோடு இருக்காங்க. அவர்கள் எங்கோ ஒரு இடத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவங்க உயிரோட தான் இருக்காங்க. அவங்க திரும்பி வந்துருவாங்க, நாங்க மீட்டு எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அந்த தாய்மார்களும் அங்கு திரண்டிருந்த நமது உறவுகளும் நம்பிக்கொண்டிருந்தார்கள். ஒரு பெரிய நம்பிக்கையை சொன்னாங்க. இந்நேரம் என் மருமகளும் என் மகனும் என் பேர குழந்தைய ஒரு 2 வயசு குழந்தையோடு போனாங்க. என் பேர குழந்தை இந்நேரம் இவ்வளவு உயரத்தில் இருக்கும். எங்கோ ஒரு இடத்தில் சிங்களவன் அவர்களை அடைத்து வைத்திருக்கிறான், அவர்களை உயிரோடு வைத்திருக்கிறான், அவர்கள் உறுதியாக வருவார்கள், அந்த நம்பிக்கை இருக்குன்னு அங்க திரண்டிருந்த தாய்மார்களும் நமது உறவினர்களும் என்னிடம் பகிர்ந்தார்கள். செம்மணி புதைகுழியிலே மனித எச்சங்களை பார்க்க பார்க்க நெஞ்சில அப்படியே ஆசிட் ஊத்துனது மாதிரி பதட்டமா இருக்கு. அவர்களுடைய நம்பிக்கை பொய்த்து போய் விடுமோ? சிங்கள இன வெறியர்கள் விசாரணை செய்துவிட்டு அனுப்புகிறேன் என்று அழைத்து சென்ற ஆயிரக்கணக்கான பேரை உயிரோடு கொன்று விட்டார்களோ என்கிற ஒரு அச்சம் நமக்கு ஏற்படுகிறது. சர்வதேச சமூகத்திடம் நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னு கேட்டா, உலகத்தின் பல்வேறு நாடுகளில் இதே போன்ற கொடூரங்கள் நடந்த போதெல்லாம் அவற்றுக்கு நீதி பெற்றுக் கொடுத்த சமூகமே சர்வதேச சமூகமே. தமிழர்கள் மட்டும் என்ன மாந்தர்கள் இல்லையா? அவர்கள் யோசிங்க. இதை விட உங்களுக்கு என்ன சான்று வேண்டும்? தோண்ட தோண்ட மனித எச்சங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. போர் குற்றம் அங்கு நடந்திருக்கிறது. ஒரு திட்டமிடப்பட்ட இனப்படுகொலை அங்கு நடந்திருக்கிறது அந்த நிலப்பரப்பில். இதை நிறுவுவதற்கான ஆய்வுகளை சர்வதேச சமூகம் இந்நேரம் தன்னார்வமாக வந்து முன்னெடுத்திருக்க வேண்டாமா? இவ்வளவு ஒரு கொடூரத்தை இலங்கையை ஆண்ட சிங்கள அரசுகள், இலங்கை ராணுவம் செய்திருக்கிறதே. எதற்காக பிரிட்டன்ல இலங்கையினுடைய ராணுவ அதிகாரிகளுக்கு தடை விதித்திருக்கிறார்கள்? அவர்கள் போர் குற்றவாளிகள், அவர்கள் மனிதத்துவத்திற்கு எதிரான குற்றங்களை புரிந்திருக்கிறார்கள், அவர்கள் திட்டமிடப்பட்ட ஒரு இனப்படுகொலையை செய்த கொடூரர்கள் என்பதால் தானே பல்வேறு நாடுகளில் அவர்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்? என்ன சாட்சியங்கள் இன்னும் உங்களுக்கு என்ன வேண்டும்? நாங்க கதறோம். கிட்டத்தட்ட 16 ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் கதறிக்கொண்டிருக்கிறோமே. உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தமிழர்கள் தொடர்ச்சியாக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோமே, எங்களுக்கு நீதி வேண்டும் என்று. தாமதமான நீதி என்பது அநீதி என்று சொல்லுகிறார்களே. 15 ஆண்டு காலமாக ஒரு தேசிய இன அழிப்புக்கு உட்பட்டு சர்வதேச சமூகத்தில் நீதி வேண்டும், நீதி வேண்டும் என்று நாங்கள் நிற்கின்றோமே. இந்த செம்மணி புதைகுழியை விட உங்களுக்கு என்ன சான்று வேண்டும்? கம்போடியாவின் சர்வதிகாரியா இருந்த பால்பட், அந்த பால்பட் கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் மக்களை கொன்று குவித்தான். 3 மில்லியன் மக்களை கொன்று குவித்தான். நான் அந்த நாட்டை 0ல இருந்து தொடங்குறேன்னு சொல்லி 30 லட்சம் மக்களை கொன்று குவித்தான். ஹாலிவுட்ல கூட படமா வந்துச்சு, கில்லிங் ஃபீல்ட்ஸ் அப்படின்னு. எங்கு நோண்டினாலும் மனித எச்சங்கள். அதுல சர்வதேச சமூகம் தலையிடலையா? கமர் ரூஜ் என்கிற அந்த ராணுவத்துக்கு தலைமையேற்றிருந்த அதிகாரிகள் அத்தனை பேரும் தண்டிக்கப்படலையா? பால்பட் சாகிற வரைக்கும் சிறைப்படுத்தப்பட்டு சிறை கைதியாக இருந்து செத்து போகலையா? அவர்கள் மட்டும், அங்கு கொல்லப்பட்டவர்கள் மட்டும்தான் மனிதர்களா? ஏன் சர்வதேச சமூகத்துக்கு, ஐநா மன்றத்துக்கு இலங்கையில் தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்டது தெரியாதா? ஒரு திட்டமிடப்பட்ட இனப்படுகொலை நடந்திருக்கு அப்படிங்கிறது அவர்களுக்கு தெரியாதா என்ன? சர்வதேச சமூகம் ஏன் காதிருந்தும் செவிடாக, கண்டிருந்தும் குருடாக ஏன் இருக்கு? அதே மாதிரிதான் போஸ்னியாவில் இஸ்லாமிய ஆண்களும் இஸ்லாமிய சிறுவர்களும் கிட்டத்தட்ட 8000 பேரு படுகொலை செய்யப்பட்டாங்க. படுகொலை செஞ்சு அந்த அரசு புதைச்சு வச்சிச்சு. பன்னாட்டு தீர்ப்பாயம் தலையிட்டு அதை மறு விசாரணைக்கு உட்படுத்தி அந்த எலும்பு கூடுகளை மீண்டும் தோண்டி எடுத்து ஆய்வுக்கு உட்படுத்தி அதை செய்த அந்த அரசை மிக
கடுமையாக கண்டித்து அவர்களுக்கு தண்டனை வழங்கி. அதுக்கப்புறம் ருவாண்டா இனப்படுகொலை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஹோட்டல் ருவாண்டா அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்துல ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாங்க. 1 மில்லியன் மக்கள் படுகொலை செய்யப்பட்டார். ஒரு 8 மணி நேரத்துல அந்த படுகொலை செய்து முடிக்கப்பட்டது. அதை சர்வதேச சமூகம் பார்த்துக்கிட்டு சும்மா இருந்துச்சா? அவர்கள் உடனே அந்த உடல்கள் புதைக்கப்பட்ட இடத்தில் அந்த உடல்கள் தோண்டி எடுக்கப்பட்டுச்சா இல்லையா? அந்த புதைகுழிகள் கண்டெடுக்கப்பட்டு பன்னாட்டு மற்றும் உள்ளூர் நீதிமன்றங்கள் தலையிட்டு குற்றம் புரிந்தவர்கள் அத்தனை பேருக்கும் தண்டனை வாங்கி கொடுத்தார்களா இல்லையா? இதெல்லாம் உலகத்துல நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். அர்ஜென்டினாவில் அதே மாதிரி காணாமல் ஆக்கப்பட்டார்கள். ஆயிரக்கணக்கான பேர் காணாமல் ஆக்கப்பட்டார்கள். அந்த உடல்கள் எல்லாம் படுகொலை செய்யப்பட்டு பூமிக்கு அடியிலே புதைக்கப்பட்டிருந்தது. அதை கண்டுபிடிச்சு அவைகள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு சர்வதேச நீதிமன்றங்கள் அதை இனப்படுகொலை என்று குற்றம் சுமத்தி அந்த படுகொலையை செய்தவர்களை தண்டிச்சுதா இல்லையா? அப்ப உலகம் முழுதும் இனப்படுகொலை செய்தவர்களை, காணாமல் ஆக்கப்பட்டவர்களை யாரெல்லாம் காணாமல் அடித்தார்களோ, யாரையெல்லாம் உயிரோடு கொன்று புதைத்தார்களோ அவர்களுக்கெல்லாம் தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு சர்வதேச நீதிமன்றமும் சர்வதேச சமூகமும் நினைக்கிற போது, அதே போல லைபீரியாவினுடைய தலைவர் சார்லஸ் டைலர் 2003 லைபீரியாவின் அதிபரா 2003 வரைக்கும் இருந்தார். அந்த ஆளு செஞ்ச அட்டூழியங்களை, அந்த ஆளு செய்த இனப்படுகொலையை கண்டுபிடித்து அவற்றின் மீது ஒரு பெரிய ஆய்வை நடத்தி விசாரணை செய்து சார்லஸ் டைலர் இன்றைக்கு வரைக்கும் சிறை கம்பிகளுக்குள்ளே இருக்கிறார். இதையெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, உலகத்தில் எங்கு எந்த இனத்துக்கு சிக்கல் என்றாலும் ஐநா மன்றம் தலையிடுகிறது, சர்வதேச நீதிமன்றம் தலையிடுகிறது, மனித உரிமை ஆணையம் தலையிடுகிறது. அங்கு நடந்திருக்கக்கூடிய போர் குற்றத்துக்கு, அங்கு நடந்திருக்கக்கூடிய மனிதத்துவத்துக்கு எதிரான செயல்பாடுகளுக்கு, அங்கு நடந்திருக்கக்கூடிய இனப்படுகொலைக்கு நீதியை பெற்று தந்திருக்கிறார்கள். 15 ஆண்டுகளுக்கு மேல ஆகுது. தொடர்ச்சியா 1996 நடந்த கிருசாந்தியினுடைய படுகொலை அப்பவே சொல்றான். சோமரத்ன ராஜபக்ஷ என்கிற அந்த ராணுவ வீரன் அப்பவே 1996 சொல்றான், நாங்க இவங்களை மட்டும் கொல்லல, நாங்க 600 பேருக்கும் மேல கொன்னு புதைச்சிருக்கோம் அப்படிங்கிறான். எப்படி கொன்னு இருப்பாங்கிறத அவன் சொன்ன ஒரு உதாரணத்தை வைத்து நாம் பார்க்கிறோம். கோடாலியால் பெண்ணை நிர்வாணமா நிக்க வச்சு வெட்டி இருக்கிறான். அவன் கணவனையும் வெட்டி கொண்டு இருக்கான். அப்போ ஒவ்வொருத்தரையும் எது போல எண்ணம் செய்து அவர்கள் கொலை செய்திருப்பார்கள் யோசிங்க. ஒரு பச்சிலம் பிள்ளை கிருசாந்தி, அந்த பிள்ளையை கூட்டு பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தியிருக்காங்க. மிருகங்கள் நம்முடைய குருதி உறவுகளை, எந்த பாவமும் செய்யாத குருதி உறவுகளை, ஒரு தேசிய இனம் தன் விடுதலைக்காக, தன்னுடைய இனத்தின் நிலத்தை மீட்பதற்காக போராடிய அந்த தேசிய இனத்தை என்ன ஒரு அட்டூழியம், என்ன ஒரு அநியாயம் செய்து அழித்து ஒழித்திருக்கிறார்கள். லட்சக்கணக்கான பேரை கொன்று புதைத்திருக்கிறார்கள். இதுக்கு ஏன் தமிழனுக்கு நீதி கிடைக்கல? இந்த கேள்வி ஒரு பாரிய கேள்வியா இல்லையா? உலகம் பூரா எல்லா நாடுகளிலையும் நடந்திருக்கக்கூடிய கொடூரங்களுக்கு நீதி கிடைத்திருக்கிறது. அந்த கொடூரங்களை செய்த கொடூரர்கள் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த இனப்படுகொலை செய்த அத்தனை நாடுகளிலையும் இது நடந்திருக்கு. அப்படின்னா இது என்ன இலங்கை மட்டும் என்ன, அந்த நாடுகளில் இருந்து மாறுபட்ட நாடா? ஐரோப்பிய நாடுகள்ல இது போன்ற இனப்படுகொலைகள் நடந்திருக்கு. ஜெர்மன்ல எவ்வளவு பெரிய இன அழிப்பு நடந்தது. ஸ்பெயின்ல, ஸ்வீடன்ல எத்தனை லட்சம் மக்கள் கொன்று குவிக்கப்பட்டாங்க. அவர்களுக்கெல்லாம் நீதி கிடைச்சிச்சா இல்லையா? அவர்களுக்கெல்லாம் நீதி கிடைக்கிறது. ஆனால் தமிழர்களுக்கு மட்டும் ஏன் நீதி கிடைக்கவில்லை? இந்த கேள்விக்கான விடையை நம்ம தேடணும். உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகளில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தமிழர்கள் 3 புலத்தில் கிடக்கிறாங்க இன்னைக்கு ஈழ தமிழர்கள். ஒண்ணு, தாய் தமிழகத்திலே வந்திருக்கக்கூடிய முகாமிலே அடைபட்டு கிடக்கிற பாவம் செய்தவர், முகாமில் வந்து அடைபட்டு அடிமைகளாக கிடக்கிற எங்கள் தாய் தமிழகத்திலே இருக்கக்கூடிய ஈழத் தமிழர்கள், புலம்பெயர்ந்த நாடுகளுக்கு ஓடி அந்தந்த நாட்டினுடைய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு போராட்டங்களை நடத்தி கொண்டு வாழுகிற ஈழத் தமிழர்கள், என்ன நடந்தாலும் பரவாயில்லை, எங்களை கொன்று குவித்தாலும் பரவாயில்லை, நாங்கள் இந்த நிலத்தில் தான் இருப்போம், அந்த ஈழ நிலத்திலேயே நம்முடைய உறவுகள் அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக 3 புலத்தில ஈழத் தமிழர்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த செம்மணி புதைகுழி, இந்த அரியாலை புதைகுழி, சிந்துபாத்தி புதைகுழி கண்டுபிடிக்கப்பட்ட உடனேயே இந்த செம்மணி புதைகுழிக்கு ஒரு சர்வதேச விசாரணை வேண்டும் என்று சர்வதேச நீதி கோரி அணையா விளக்கு போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். கிருசாந்தியினுடைய உறவினர்களை அழைத்து 1996 படுகொலை செய்யப்பட்ட
தங்கை கிருசாந்தியினுடைய உறவினர்களை அழைத்து சுடரேற்றி அந்த அணையா விளக்கு போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். உலகம் முழுவதும் வாழுகிற என் குருதி உறவுகளே, அந்த விளக்கை நாம் அணையவிடக் கூட. சட்டத்தரணி வைஷ்ணவி சண்முகநாதன் அவர்களினுடைய தலைமையில முன்னெடுக்கப்பட்ட அந்த போராட்டம் நமது அடுத்த கட்ட போராட்டம். தந்தை செல்வா அவர்களினுடைய தலைமையிலே 25 ஆண்டுகளுக்கு மேலாக நடந்த அகிம்சை போராட்டம் தோல்வி அடைந்து விட்டது என்று நம்முடைய தந்தை செல்வா அவர்கள் உணர்ந்த போது, இதற்கு மேல் சிங்களவனிடம் நாம் நீதி கோரி நிற்க முடியாது, அகிம்சை வழியில் போராட முடியாது, அவனுடைய மொழி ஆயுத பாணி மொழியாக இருக்கிறது, அதே மொழியில் திருப்பி அவனுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டும் என்று இளையோரிடம் கையளித்தார். கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக நம்முடைய தாய் நிலத்திலே நம்முடைய தேசிய தலைவர் அவர்களினுடைய தலைமையில சிங்களர்களை ஓட ஓட விரட்டி அடித்து ஒரு மிக பெரிய வெற்றிகளை எல்லாம் ஈட்டி நமது நாட்டை கிட்டத்தட்ட நாம் மீட்டெடுத்தோம். நமது கட்டுப்பாட்டில் நமது நாடு வந்திருந்தால் எப்படி இருக்கும் என்கிற ஒரு வாழ்க்கையை நாம் கொஞ்ச நாள் வாழ்ந்து பார்த்தோம். ஆயுதம் மௌனிக்கப்பட்ட பிறகு உலக நாடுகள் ஒன்று கூடி நமது தேசிய இனத்தை வீழ்த்த வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மிகவும் பழமையான தேசிய இனமான தமிழ் தேசிய இனம், அறிவும் ஆற்றலும் பெற்ற தேசிய இனம், இந்த தேசிய இனத்தை நாம் வளரவிடக் கூடாது என்று, அவனுக்கென்று ஒரு தனி நாடு இருக்கக்கூடாது என்று உலக நாடுகள் ஒன்று கூடி நம்மை அழித்து ஒழித்த பிறகு எத்தனையோ போராட்டங்கள். தேசிய தலைவர் சொன்னாரு, நான் புலம்பெயர்ந்த தமிழர்களிடம் விட்டு செல்லுகின்றேன், போராட்டத்தை அவர்கள் முன்னெடுத்து செல்லுவார்கள் என்று ஒரு பெரும் நம்பிக்கையோடு தேசிய தலைவர் அவர்கள் சொன்னார். இன்றைக்கு அடுத்த கட்ட நகர்வுக்கு இன்றைக்கு நாம் வந்திருக்கிறோம். செம்மணி மனித புதைகுழி என்பது அடுத்த கட்ட போராட்டம். உயிரற்ற எலும்பு கூடுகள் எழுந்து நின்று இன்றைக்கு நீதி கேட்கிறது. ரத்தமும் சதையுமாக இருக்கிற நாம் என்ன செய்ய போறோம்? தன் பெண்டு தன் பிள்ளை தன் வீடுன்னு எப்பவும் இருக்கிறது மாதிரி நம்ம இருக்க போறோமா? அந்த உயிரற்ற சடலங்கள் நம் தேசிய இனத்தினுடைய இனப்படுகொலைக்கு இன்றைக்கு நியாயம் கேட்டு எழுந்து நிற்கிறதே. உலகம் முழுவதும் பரவி வாழுகிற என் குருதி உறவுகளே, என் ரத்த சொந்தங்களே, நம்ம ஓரணியில் நிக்க வேணாமா? நான் சொன்னனே, கம்போடியாவில நீதி கிடைத்தது, ருவாண்டாவிலே நீதி கிடைத்தது. உலகத்தின் பல்வேறு நாடுகளில் இனப்படுகொலை செய்யப்பட்ட போதெல்லாம் அவர்களெல்லாம் நீதியை பெற்றார்கள். பன்னாட்டு நீதிமன்றங்கள் தலையிட்டு அவர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுத்தது. எப்படி? ஏன் அவர்களால் மட்டும் பெற முடிந்தது? ஏன் நம்மால் இதுவரை பெற முடியவில்லை? ஒரு தேசிய இனத்தை மனிதத்துவத்திற்கு எதிராக அழித்திருக்கிறார்கள், போர் குற்றம் புரிந்து அழித்திருக்கிறார்கள், திட்டமிடப்பட்ட இனப்படுகொலை செய்திருக்கிறார்கள் என்பதற்கு செம்மணி மனித புதைகுழிகளை விட வேற என்ன சான்று வேண்டும்? ஒன்னே ஒண்ணுதான் நம்மள்கிட்ட இல்ல. அதுதான் தமிழ் இனத்தினுடைய பேர் அவலமாக நான் தனிப்பட்ட முறையில் நான் கருதுகிறேன். அது என்னன்னா, ஒற்றுமை இல்லை. நம்ம பிரிந்து பிரிந்து நிற்கின்றோம். நீ பெரியவன் நான் பெரியவன் என்று எண்ணாதே, நாடுதான் பெருசு அப்படின்னு சொல்லி நம்முடைய தேசிய தலைவர் எத்தனை தடவை நமக்கு சொல்லி இருக்காரு. ஆனால் இன்றைக்கு நீ பெரியவன் நாம் பெரியவன் தானே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். நாம் தேசிய இனத்துக்கு நீதி வேண்டும் என்று ஓர் அணியில் நாம் நின்றிருந்தால் 10 ஆண்டுகளுக்கு முன்பே நாம் நீதியை பெற்றிருக்க மாட்டோமா? படுகொலை செய்தவனையே எவன் கொன்று ஒழித்தானோ, எவன் குற்றம் புரிந்தானோ அவனையே கூப்பிட்டு ஐநா மன்றம் நீ நீதி விசாரணை பண்ணுன்னு சொல்லுமா? உலகத்துல எங்கேயாவது அடுக்குமா? இது போல எங்கேயாவது நடந்திருக்கா? அப்ப தமிழர்கள் எவ்வளவு இளிச்சவாயர்கள்! வீண் சவடால் பேசுவதற்கு தான் தமிழர்கள் லாய்க்கா? அவன் தான் என்னை அடிச்சு ஒழிச்சான், அவன் தான் குற்றவாளி, அவன் தான் என்னை கொன்று குவித்தான், அவனே விசாரிச்சா எப்படி இருக்கும்? வெளியில சொன்னா உலகம் கைகொட்டி சிரிக்காதா நம்ம பார்த்து? அப்ப நாம் ஓர் அணியில் நமக்குள் இருக்கிற முரண்பாடுகளை சிக்கல்களை இன்னும் களைந்து விட்டு தூக்கி வீசிவிட்டு நம் தேசிய இனத்துக்கான ஒரு நீதி வேண்டும் என்று சொன்னால் செம்மணி மனித புதைகுழிகள் இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த சான்றுதான் நமது அடுத்த கட்ட போராட்டம். அணையா விளக்கு என்று அக்கா வைஷ்ணவி சண்முகநாதன் அவர்கள் தொடங்கி வச்சாங்கல்ல, அதை நம்ம கெட்டியா புடிச்சுக்கணும். இங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய நிலப்பரப்பை தோன்றுனா என்ன கிடைக்குது தெரியுமா? தமிழனுடைய நாகரிகம், தமிழனுடைய தொன்மை, இதெல்லாம் தமிழ்நாட்டுல தோன்றுனா கிடைக்குது. ஆனால் இலங்கை நிலப்பரப்புல தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஈழ பூமியில் எந்த இடத்துல தோன்றினாலும் மனித எச்சங்கள் தான்.
எலும்பு கூடுகள் தான் நமக்கு கிடைக்குது. இது எவ்வளவு வழி தோய்த்த செய்தி. இதை முன்னகர்த்தணும். யார் முன்னகர்த்துவது? ஈழ மண்ணில் இன்றைக்கு தமிழர்களின் பிரதிநிதி யார்? ஒரு பேச்சுவார்த்தை நடத்தணும், தமிழ் தரப்போடு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னா யாரை அழைத்து பேசுவது? யார் தமிழ் தரப்பு? இனப்படுகொலை நடந்து 15 ஆண்டுகளுக்கு கடந்து நிற்கிற நாம் இன்றைக்கு வரைக்கும் ஒரு ஒற்றுமையாக ஒருங்கிணைந்து நின்று இதுதான் தமிழர் தரப்பு, இவரோடுதான் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு கூட நாம் வர முடியாத ஒரு சூழலில் தானே இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆளாளுக்கு ஒரு நியாயம் பேசுகிறோம், ஆளாளுக்கு ஒரு கருத்தை முன்வைக்கிறோம். இந்த மனித புதைகுழிகள் கண்டெடுக்கப்பட்டு அணையா விளக்கு நிகழ்வை தொடங்கிய போது அடித்து பிடித்து கொண்டு அந்த இடத்துக்கு ஓடி வந்த அரசியல்வாதிகளை நம்ம பார்த்தோமா இல்லையா? மக்கள் அடித்து விரட்டினார்களா இல்லையா? காரி மூஞ்சியில் துப்பினார்களா இல்லையா? சொல்லுங்க பாப்போம். அப்ப அரசியல் செய்ய வேண்டும் என்று தமிழர்கள் நினைக்கிறார்கள். அரசியல் பண்ணணும், சம்பாதிக்கணும், பொண்டாட்டி பிள்ளையோட நிம்மதியா இருக்கணும்னு இவ்வளவு பெரிய கொடூரம் நடந்த அந்த பூமியில், இவ்வளவு பெரிய இன அழிப்பு நடந்த அந்த இடத்துல இத்தனை மா வீரர்கள் தங்கள் உயிரை ஈகம் செய்திருக்கக்கூடிய நிலப்பரப்பில் வாழுகிற அரசியல்வாதிகள் ஏன் ஓரணியில் உங்களால் நிக்க முடியல? இதை விட ஒரு பெரும் வாய்ப்பு நமக்கு இனி கிடைக்குமா? இதை விட சான்று நமக்கு கிடைக்குமா? இந்த சான்றை பற்றி பிடித்து எழுந்து நின்று போராட தயாரா இருக்கிற எலும்பு கூடுகளை நாம் சர்வதேச சமூகத்துக்கு முன்னாடி நிறுத்தி நமக்கான நீதியை கோர வேண்டாமா? சொல்லுங்க. அழுத பிள்ளை தானே பால் குடிக்கும். நம்ம தானே நமக்கான நீதியை கேட்கணும். அதற்கான பாரிய அழுத்தத்தை நாம் தானே கொடுக்கணும். கனடாவில் சொல்றாங்க, இந்த மேயர் சொல்றாரு, இலங்கையில் இனப்படுகொலை நடக்கலன்னு சொல்றவன்லாம் என்னுடைய மாகாணத்தை விட்டு வெளியில போ அப்படின்னு சொல்றானே. இந்த 15 ஆண்டு காலத்தில் இந்திய அரசோடு நம்ம ஒரு அரசற்ற சமூகமா போயிட்டோம். சிங்களவனுக்கு என்ன இருக்குன்னா ஒரு அரசு இருக்கு அவனுக்கு. நமக்கு அரசு தரப்பு இல்லை. அரசு தரப்பு மட்டும் இல்லை, நமக்கு இல்லாமல் இல்லை, நமக்கு நம் சார்பில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும் யாரும் இல்லாமல் போய்விட்டோம். எத்தனை முறை இந்திய அரசாங்கத்தோடு நாம் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறோம்? சொல்லுங்க. நமக்கு நீதி கேட்டு எத்தனை முறை பக்கத்துல இருக்கிற ஒரு பெரிய நாடு இந்தியா, இந்திய பிரதமர் வர்றாரு, சிங்களர்களுக்கு ஆதரவா பல்வேறு திட்டங்களை அறிவித்து விட்டு இந்திய அரசு தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு திரும்பி வருது. அப்போ சர்வதேச சமூகத்தை, உலகம் முழுவதும் பரவி வாழுகிற எனது குருதி உறவுகளை பார்த்து நான் கேட்கிறேன், ஒரு நேர்கோட்டில் நம்முடைய ஈழத்தமிழ் பேரினத்தை நீங்க கொண்டுகிட்டு வாங்க. அதற்கான முயற்சியை எத்தனை அறிஞர்கள் இருக்கீங்க, எவ்வளவு பெரிய மிகப்பெரிய சட்ட தரணிகள் உலகம் முழுவதும் எவ்வளவு பேர் இருக்கீங்க, எத்தனை சிந்தனையாளர்கள் இருக்கீங்க. உட்கார்ந்து பேசி ஒரு நீதியை வேண்டி நிற்கிற ஒரு ஒற்றுமையை ஏன் நம்மால் உருவாக்க முடியவில்லை? இதுதான் நமக்கு இருக்கிற பெரும் குறையாக நான் ஈழத்துக்கு சென்றிருந்த போது கூட அதைத்தான் நான் உணர்ந்தேன். பல்கலைக்கழக மாணவர்களிடம் பேசுகிற போது கூட அதைத்தான் நான் வலியுறுத்தி பேசினேன். ஆக இந்த செம்மணி மனித புதைகுழி என்பது நம்மை கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக நினைவேந்தல்களை நடத்தி கொண்டு ஒரு சம்பிரதாயத்துக்குள் தள்ளப்பட்டு, அதாவது மாவீரர் நாள் நிகழ்வு நடத்தணும், கருப்பு ஜூலை நிகழ்வை ஒரு நினைவேந்தல் முன்னெடுக்கணும் அப்படின்னு ஒரு சம்பிரதாயமா
ஒரு ஒரு விஷயம் அப்படிங்கிற ஒரு நிலைக்குள் தள்ளி நம்மை வைத்திருந்ததை தட்டி எழுப்பி நீதி இன்னும் நமக்கு கிடைக்கவில்லை. இங்கு நடந்தது திட்டமிடப்பட்ட இனப்படுகொலை. அந்த இனப்படுகொலைக்கு நீதி கேட்பதுதான் உண்மையான போராட்டம், நினைவேந்தல் நடத்துவது அல்ல அப்படின்னு சொல்லி இந்த செம்மணி மனித புதைகுழியிலே இருக்கக்கூடிய எலும்பு கூடுகள் இன்றைக்கு எழுந்து நிற்கின்றன. நாம் இதை பற்றி கொண்டு இந்த அணையா விளக்கை அணைய விடாமல் தொடர்ச்சியாக பல்வேறு விதமான நடவடிக்கைகளை முன்னெடுத்து இதை சர்வதேச சமூகத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு சென்று நாம் நமக்கான நீதியை பெற வேண்டும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த நிகழ்வில் நான் முன்வைக்கணும் அப்படின்னு நினைச்சது, இன்றைக்கு எத்தனையோ நாடுகள் சூடான்ல கடுமையான போராட்டம் நடந்து, போராட்டத்தினுடைய தலைவராக இருந்த டாக்டர் அவர் நடுவில் கொல்லப்பட்டுட்டார். ஆனாலும் போராட்டம் தொடர்ந்தது. தெற்கு சூடான் பொதுசன வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு தனி நாடாக மாறியது. இவ்வளவு பெரிய அழிவுக்கு உட்பட்டிருக்கக்கூடிய, இவ்வளவு பெரிய தியாகங்களை செய்த ஒரு தேசிய இனத்தினுடைய மக்கள் பயங்கரவாதம், அமெரிக்காவில் இரட்டை கோபுரங்கள் இடிக்கப்பட்ட போது, உலகம் பயங்கரவாதத்துக்கு எதிராக கிளர்ந்து எழுந்த போது, விடுதலை புலிகள் அமைப்பை ஒரு இன விடுதலைக்கு போராடிய ஒரு போராளிகளை பயங்கரவாதிகள் என்று இலங்கை சர்வதேச சமூகத்திற்கு காட்டி இன்றைக்கு அழித்து ஒழித்தார்கள். அந்த பயங்கரவாதத்துக்கு எதிரான ஒரு சர்வதேச ஜனநாயக வழிமுறைதான் பொதுசன வாக்கெடுப்பு. அதற்கான முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், உலகத்தின் பல நாடுகள் பொதுசன வாக்கெடுப்பில் தனி நாடுகளாக மாறி இருக்கிறது. அது ஒரு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய உலக ஒழுங்கு. அந்த ஒழுங்கை நாம் கோர வேண்டும் என்று சொன்னால் நமக்கு ஒற்றுமை முக்கியமா இருக்கு. செம்மணி புதைகுழியை முன்வைத்து தமிழ் சமூகம் மீண்டெழ வேண்டும். தமிழ் சமூகம் ஸ்தம்பிச்சு நிக்குது. இந்த போராட்டம் அடுத்த கட்டத்துக்கு நகரல. அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறதுக்கு தான் புதையுண்டு கிடந்த நம்முடைய உறவுகள் எலும்புகளாக எழுந்து நிற்கிறார்கள். அந்த இடத்தில் இருந்து நமது அடுத்த கட்ட நகர்வை முன்னகர்த்தணும். சர்வதேச சமூகத்தின் கவனத்தை திசை திருப்பி நமக்கு நீதி அப்படிங்கிறது, நமக்கான நாட்டை தனி ஈழம் ஒன்றே தீர்வு என்கிற அந்த உயிர் கொள்கைக்கு உயிர் கொடுப்பது, அதற்கு நமக்கு இருக்கிற வாய்ப்பு இந்த பொதுசன வாக்கெடுப்பு. அதை நோக்கி, அந்த இலக்கை நோக்கி நம்ம நகரணும் அப்படின்னு சொன்னா, அதற்கு இந்த செம்மணி புதைகுழிய ஈழ நிலத்தில் புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய நமது உறவுகளினுடைய அந்த எலும்புகளை பற்றி நாம் எழுந்து நிற்க வேண்டும். அக்கா வைஷ்ணவி அவர்கள் பற்ற வைத்த அந்த அணையா விளக்கு அணையவே கூடாது. அது நம் விடுதலைக்கான அடுத்த கட்ட போராட்ட நகர்வு என்று கூறி, இந்த ஜூம் மீட்டிங்கில் உலகம் முழுவதும் வாழுகிற தமிழ் உறவுகளோடு பேசுவதற்கான வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. அதுல குறிப்பாக ஆஸ்திரேலிய அரசாங்கம், இதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஆஸ்திரேலிய நாடாளுமன்றத்தினுடைய செனட் உறுப்பினர்கள் நம் பக்கம் நிற்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த நாடு உருவாவதற்கு தமிழர்கள் நிறைய உழைத்திருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் உங்கள் பக்கம் நிற்கிறோம். செம்மணி புதைகுழி என்பது மிக மோசமான இனப்படுகொலையின் அடையாளம். ஆகவே சர்வதேச நீதி விசாரணை வேண்டும். சர்வதேச தடவியல் நிபுணர்கள் அங்கு செல்ல வேண்டும். ஒரு பெரிய ஆய்வினை நடத்தி அதற்கு நீதி விசாரணை வேண்டும் என்கிற கோரிக்கையை ஆஸ்திரேலிய செனட் உறுப்பினர்கள் வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் உலகம் முழுவதும் வாழுகிற தமிழர்களினுடைய சார்பிலே நன்றியை கூறி, இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, மிகவும் நன்றி திரு இயக்குனர் சோழன் களஞ்சியம் அவர்களே. ரத்தம் கொதிக்க வைக்கக்கூடிய ஒரு வீர உரையை நிகழ்த்தினீர்கள். நெஞ்சம் பதைக்க வைக்கும் காட்சிகளை கண்முன்னே நிறுத்தினீர்கள். மிகவும் நன்றி.